நம்ம பேராவூரணிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஒர்க்குக்கு போய் தாங்க ஆகணும். அப்படி போகும்போதெல்லாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம போகிற ஒரே ஒரு மெஸ்ஸு நம்ம ஐயாக்கன் மெஸ் தாங்க. நான் இது வரைக்கும் பேராவூரணியில் சாப்பிடாத மெஸ்ஸே கிடையாதுங்க. அதுலேயே நம்ம ஐயாக்கன் மெஸ் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி டேஸ்டியான கிரேவி ஐட்டம் தாங்க. நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி, இறால் கிரேவி, இது எல்லாமே ஒரே கிரேவியாகவே இங்கே கிடைக்கும். அதுலேயும் சுட சுட சாதத்தோட ரொம்ப ஹைஜீனிக்காக வீட்டு சமையல் முறையில் கிடைக்கும். அதுலேயும் நம்ம கடை ஓனர்னா போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சாப்பாடு வைப்பாருங்க. சாப்பாடு மட்டும் இல்லைங்க, இந்த கடைக்கு வந்து மீன் குழம்பும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதே போல் நம்ம எப்போ சாப்பிட போனாலும் நம்மளுக்கு ஒரு மீன் குழம்புல உள்ள மீனும் அதே போல் வறுவனும் வச்சுருவாருங்க. என்னடா இவ்வளோ ஐட்டத்தை வெளுத்து விட்றாங்களே, காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதாங்க கிடையாது. நாங்கள் எப்போ போனால் 2 பேர் சாப்பிடுவோங்க. 2 பேர் சாப்பிட்டதுக்கே டோட்டலாகவே சேர்த்து 300 350 ரூபா தாங்க காசு நம்மள்கிட்ட வாங்குவார். பேராவூரணியில் ரொம்ப எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து கிரேவி ஐட்டம் சாப்பிடணுன்னா மறந்துடாமல் நம்ம ஐயாக்கண்ணு மெஸ்ஸுக்கு போங்க. பசிக்கு வயிற்றுல போகலாமே அப்படின்னு சொல்லி ஐயாக்கண்ணு மெஸ்ஸுக்கு போனோங்க. ஆனால் அவர் மனசு நிறைய அன்பையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதனால் வாரம் கண்டிப்பாக அவர் கிடைக்க தாங்க நான் போவேன். உங்களுக்கும் என்ன போல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.